ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் இல்லைங்க. நான் இன்றைக்கி போட்டி வாங்கியிருக்கேன். போட்டி எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போட்டி எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த போட்டி. இதோட ரேட்டே 300 ரூபாங்க. நான் பெரிய சைஸ் போட்டியும் வாங்கலை, ரொம்ப முத்தனை போட்டியாகவும் வாங்கலை, மீடியமாக வாங்கியிருக்கேன். வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும், நல்லா காயட்டும். ஒரு கொதி வருது பாருங்கள், ஒரு கொதி வருது பாருங்கள். இப்போ அந்த போட்டி எடுத்து உள்ளே போடலாம். உள்ளே போட்டு ஒரு 2 டிப் பண்ணி எடுங்க. நல்லா அந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. இப்போ உள்ளேயே வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். அந்த தண்ணியிலே நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கலரி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்க அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் கீழே வச்சு க்ளீன் பண்ண முடியல, அது ஸ்மெல் வரும்ன்றதுனால மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இப்போ இது கையிலேயே எடுத்தாலே வந்துடும். இந்த பார்த்திங்களா, அழகாக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக கையிலே எடுத்து போட்டுடலாம். ஏன்னா தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு, தண்ணியில் நல்லா கொதி வந்திருக்கு, வெந்திருக்கு. அதனால் கையிலே எடுத்துடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஸ்பூனோ இப்படி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள். சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். இது உள்ளே இருக்க குடல் நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். குச்சி வச்சு உள்ளே திருப்பி மேலே பிடிச்சி இப்படி இழுத்து பாருங்கள், வழுக்குது. ரிவர்ஸில் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வருது பாருங்கள். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, டேப் கிட்ட வச்சு டேப்குள்ளே அந்த தண்ணியை இன்சர்ட் பண்ணி அப்படி எடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வராது. நான் மறுபடியும் இன்னொன்று உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குச்சி பாதியில் இப்படி வச்சு உள்ளே இப்படி பண்ணினீங்கன்னா அது அழகாக உள்ளே திரும்பிடும். இங்கே பாருங்கள், மேலே இப்படி திருப்பி இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. போட்டி க்ளீன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த பாருங்கள், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்னதாக கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நான் கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்மெல் வரும், பயங்கர ஸ்மெல் வரும். இது அந்த ஸ்மெல் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. போட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.